ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 43 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா 9-tailed fox சக்ராவில் கவர் ஆயிருக்க நருட்டோட வெர்ஷன் 2 இருக்கு இல்லையா, அதை ஒரோச்சிமாரு ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணுவான். கிட்டத்தட்ட அது அவனோட உடம்புக்குள்ளேயே இறங்காது, மொத்தமா கீழே போட்டு தரன்னு தள்ளிட்டு போய் டெஞ்சி பிரிட்ஜோட அதர் சைட்ல ஸ்டாப் பண்ணுவான். பயங்கரமான இம்பாக்ட் ஆயிருக்கும். நருட்டோவை இப்படி பார்த்து சக்குராக்குலாம் ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். நருட்டோ கத்துறதுல ஏற்படுற அந்த ஷாக் வேவ்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். நருட்டோவை பார்த்த யாமட்டோ அவரோட குளோனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு, நருட்டோ என் பக்கம் தான் இருக்கான்னு. யாமட்டோவோட குளோன் ஒரோச்சிமாருவை பார்த்துட்டு எந்த மனுஷனாலையும் இப்படி பண்ண முடியாது அப்படிங்கும். யாமட்டோவோட குளோன் பாத்தீங்கன்னா சாயை பாத்துரும். அவன் சைடு பார்த்ததுக்கு அப்புறமா இவன் என்னதான் பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி தான் அதோட திங்கிங் இருக்கும். நீ அங்க நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் மட்டும் பண்ற வேலையை கண்டினியூ பண்ண அப்படின்னு பாரு யாமட்டோ. சக்குராக்கு நருட்டோ சின்ன பையன்ல சக்குரான்ட்டு ஓடி வந்திருப்பான் இல்லையா, அந்த விஷுவலும் அதுக்கப்புறமா டீனேஜ் நருட்டோவோட விஷுவலும் வந்து போகும். அது நருட்டோவா அப்படின்ட்டு ஷாக்லயே இருப்பா. ஒரோச்சிமாரு ரொம்பவுமே புஷ் பண்ணுவான். சக்குரா நருட்டோன்னு கத்துவா. நருட்டோவோட உடம்புல ஒரு துளி கீறல் படாது, அவன் உடம்புக்குள்ளே அந்த ஷார்ப்பான விஷயம் கூட உள்ள போகாது. என்னோட ஸ்னேக் பிளேட்னாலும் கூட இவன் உடம்ப தொலைக்க முடியலையே அப்படின்ட்டு செம காண்டாமா ஒரோச்சிமாரு. இதை பத்தி தான் மாஸ்டர் ஜிராய் என்கிட்ட சொன்னாரா, 9 tailsோட ஸ்மாலர் வெர்ஷன் மாதிரி இருக்குன்னு அப்படின்னு யாமட்டோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நருட்டோ ஜஸ்ட் சும்மா அந்த ஸ்வாட தட்டி விடுவான். சொல்ல போனா 3 வேத்த போட்டிருப்பான் இந்த இடத்துலயே. காபுட்டோ எஸ்கேப் ஆயிருவான். சக்குரா தகச்சு போய் கொண்டிருக்கனால யாமட்டோ தான் அவளை காப்பாத்துவாரு. ஒரோச்சிமாருனாலே அவனோட ஸ்னேக் பிளேட அந்த ஒரு பிரஷர்ல ஹேண்டில் பண்ண முடியாது. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்குராஸ் டிஎஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஒரு ஸ்னேக் ஸ்வாடோட அட்டாக்ல இருந்து டாட்ச் பண்ண காபுட்டோ சிரிச்சுக்கிட்டே இது ஒன்னும் ஷினோபிஸ் பேட்ல இருக்க போறது இல்ல, 2 மான்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்பா. சக்குரா நருட்டோ நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்படுவா. ஒரோச்சிமாரு ஸ்னேக் ஸ்வாட வச்சு சண்டை போடுறலாம் இனிமேல் வேலைக்கே ஆகாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவனோட ஸ்வாட புல் பண்ணிக்குவான். சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னே தெரியலையே, நருட்டோ செத்துட்டானா என்ன அப்படின்ட்டு சாய் பார்ப்பான். அந்த ஸ்னேக் ஸ்வாட மொத்தமா இழுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாரு சிரிச்சுக்கிட்டே நருட்டோவை பார்ப்பான். நருட்டோ அந்த இடத்துல கத்துவான், மொத்த இடமுமே அதிரும். அதை பாத்தியா அப்படின்பா காபுட்டோ. நருட்டோ திரும்ப பயங்கரமா கத்துவான். இவன் இந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு காரணமே சாஸ்கேவை காப்பாத்தணும் தான் போல இருக்கே அப்படின்பா. சக்குராக்குல இந்த பாயிண்ட்ல ரொம்பவுமே கில்ட்டா ஃபீல் ஆகும். ஏன்னா சிவனேன்னு போன நருட்டோவை கூப்பிட்டு நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன், சாஸ்கேவை எப்படியாச்சும் திரும்ப கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா. தலைவன் அதுக்காக தான் ப்ராமிஸ் பண்ணிருப்பான், நான் கண்டிப்பா சாஸ்கேவை திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வருவேன்னு அவனோட லைஃப் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பான். ஆஃப்டர் சாஸ்கே போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதும் கூட அந்த ப்ராமிஸை நானே வச்சிருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் அவனுக்கு திரும்ப இந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒன்ஸ் நான் ஒன்னு சொல்லிட்டேன்னா அதை கண்டிப்பா செஞ்சே தருவேன், அதான் என்னோட ஷினோபி வே அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சக்குரா எல்லாம் கண் கலங்குவா. காபுட்டோ ஆனா பாரு அந்த பையன் போயிட்டான், இப்ப அந்த மான்ஸ்டர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு பாவம்ல அந்த பையன் அப்படின்பா. நருட்டோவை கண் எதிர ஒரு மிருகம் மாதிரி பாக்குற சக்குராவுக்கு மனசு தாங்காம அழுதுருவா. மூணு பேருமே நருட்டோவை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சக்குரா திடீர்னு நருட்டோ கிட்ட போக ஆரம்பிப்பா. சக்குரா அவன் கிட்ட போகாத, அவனை விட்டு விலகிருன்னு கத்துவாரு யாமட்டோ. சக்குரா அழுதுகிட்டே நருட்டோ இதுவே போதும் நிறுத்திக்க, சாஸ்கேவை நான் கூட காப்பாத்திக்கிறேன் போதும் நருட்டோ அப்படின்னு கத்திக்கிட்டே அழுவா. நருட்டோக்கு இந்த சாஸ்கே மேல இருக்க அந்த அப்சஷன்னால தானே இப்படி ஒரு ஸ்டேட்ல இருக்கான், அதனால அதை நிறுத்திக்க நான் மிச்சத்தை பாத்துக்கிறேங்க மாதிரி தான் அவளோட ஒரு கன்சர்ன்க இது இருக்கும். இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு யாமட்டோ திங்க் பண்ணுவாரு. 9-tailed fox சக்கரால இருக்க நருட்டோ அவன் டெய்ல யூஸ் பண்ணி சக்குராவை அட்டாக் பண்ண வருவான்.
இதுக்கப்புறமா சாய் சைட் காட்டுவாங்க. ஒரோச்சிமாருவை பார்த்துட்டு அவன் என்னதான் பண்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். ஒரோச்சிமாரு திரும்ப ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இதை பார்த்த சாய் இதுதான் எனக்கான நேரம் அப்படின்பா. ஒரோச்சிமாரு நான் நினைச்ச மாதிரி தான், இந்த உடம்பு என்ன ரிஜெக்ட் பண்ணுது, ரொம்பவுமே மோசம், இந்த ஃபன் இப்படி முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு சிரிப்பான். பொறுமையா இருக்கணும், என்கிட்ட தான் சாஸ்கே இருக்கான்ல அப்படின்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ சக்குராவை டெய்ல் யூஸ் பண்ணி பயங்கரமா அடிச்சிருப்பான். சக்குரா அப்படி அடி வாங்கினதை பார்த்த காபுட்டோ நக்கல் பண்ணிட்டு நிப்பான். யாமட்டோ கரெக்டான டைம்குள்ள அதை முடிச்சாகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோலாம் சக்குராவை கொல்ற இன்டென்ட்டோட தான் அட்டாக் பண்ணிருப்பான். கடைசியா அட்டாக் பண்ண போகும்போது யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல வச்சு மொத்தமா தடுத்துருவாரு. நருட்டோவை மொத்தமா புடிச்சதுக்கு அப்புறமா கூட அவன் கத்தும் போது பயங்கரமான ஷாக் வேவ்ஸ் வரும். சக்குராக்குலாம் ரொம்பவுமே பயங்கரமா அடிபட்டு இருக்கும். நல்ல வேலை நிலைமை இதை விட ரொம்ப மோசமா போகலையே தான் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாரு யாமட்டோ. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் காபுட்டோ. திடீர்னு பார்த்தா சக்குரா கிட்ட போக ஆரம்பிப்பான். எதுக்கு போறானே தெரியாது. காபுட்டோ கையை நீட்டவும் யாமட்டோ பயந்துட்டு அவனை தடுப்பாரு. அவளை ஹர்ட் பண்ணாத அப்படின்பாரு. காயப்படுத்துக்கலாம் வரல, நீயா ஒண்ணு புரிஞ்சுக்காத, விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு, இப்போதைக்கு ரெண்டு பேர்த்தோட கோல்ஸுமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு சக்குராவோட அந்த அடிப்பட்ட காயத்தை ஹீல் பண்ணுவான். காபுட்டோ அக்காட்சுகியை பத்தி சொல்லிட்டு நான் உங்களை உயிரோட விட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்காக நீங்க இன்னொரு அக்காட்சுகி மெம்பரை பாத்துக்க மாட்டீங்களா என்ன அப்படின்பா. என்ன ரீசன்னால காபுட்டோ அந்த விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னா ஒரோச்சிமாருக்கும் அக்காட்சுகிக்குமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், அகைன்ஸ்டா இருக்க மாதிரி. ஆல்ரெடி இவங்க சசோரியை முடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு அக்காட்சுகி மெம்பரை டீல் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கான ஒரு பர்டன்ங்கிறது கம்மியாகும்ல, தொல்லைங்கிறது. அதனால தான் காபுட்டோ இப்படி பண்ணுவான். சக்குரா லைட்டா கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நருட்டோவை பாப்பா. நருட்டோ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்லே இருக்க மாட்டான், பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பான். அவனை பிடிச்சிருக்க அந்த வுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். இவளோட காயங்கள் ரொம்பவுமே ஆறதுக்கு ஸ்லோவா இருக்கு, இன்னுமே வாலண்டியர் மாதிரி இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நடிச்சிட்டு தெரிய முடியாது அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பான். லார்ட் ஒரோச்சிமாருவுமே அவரோட லிமிட்டுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு காபுட்டோ திங்க் பண்ணும் போதெல்லாம் பாதிக்கு மேல அவனை பிடிச்சிருக்க உட்ட உடைச்சிருவான் நருட்டோ. இந்த பாயிண்ட்ல காபுட்டோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலா நீங்க எவ்வளவு அக்காட்சுகி மெம்பரை டீல் பண்றீங்களோ பண்ணிக்கங்க, இதோ அங்க நிக்கிறானே உன் டீம்மேட், அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க அப்படின்பா. நருட்டோவோட ரேஜ் ஜாஸ்தி ஆகும். நான் கிளம்ப வேண்டிய நேரம் இது அப்படின்ட்டு காபுட்டோ எஸ்கேப் ஆயிருவான். நருட்டோவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதாண்டா சான்ஸ் அப்படின்ட்டு யாமட்டோ முன்னாடி போவாரு. ஒரோச்சிமாரு சைடு காட்டுவாங்க. சாய் அவன் பக்கத்தால போயிட்டு நான் ஒன்னும் உங்களோட எதிரி கிடையாது, நான் டான்சோவோட ஆளு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்பா. இதுக்கப்புறமா யாமட்டோ கிட்ட காட்டுவாங்க. அவரு சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு ஹோகாகே ஸ்டைல் எல்டர் ஜுட்சு 10th எடிக்ட் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்ட்டு அவர் கையில இருக்க அந்த சீல நருட்டோவோட செஸ்ட்ல வைப்பாரு. நருட்டோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹோகாகேவோட நெக்லஸை வியர் பண்ணியிருக்கான் இல்லையா, சோ அங்க இருந்து அவனோட சக்கராவை ஃபுல்லா புல் பண்ணுவாரு. இந்த ஒரு ஜுட்சுவை பண்றது மூலமா பாத்தீங்கன்னா ஜின்சுரிக்கு கிட்ட இருக்க மொத்த சக்கராவையுமே மொத்தமா உரிய முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெய்ல்டு பீஸ்டோடதையுமே சப்ரஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ஜுட்சு எப்படி நடக்கும்னா இந்த ஜுட்சுவோட யூசர் பாத்தீங்கன்னா அவங்களோட உள்ளங்கையில சிட் அப்படிங்கிற ஜா அந்த எழுத்தை கையில வச்சிருப்பாங்க. டெய்ல்டு பீஸ்ட தொடறது மூலமாவோ இல்லைன்னா ஜின்சுரிக்கியை தொடறது மூலமாவோ அந்த யூசர்னால அந்த 10 பில்லருக்கு உள்ள இருக்கிற அந்த மொத்த சக்கராவையுமே சப்ரஸ் பண்ண முடியும். ஹாஷிராமாலாம் டைரக்டாவே டெய்ல்டு பீஸ்டோட சக்கராவே சப்ரஸ் பண்ணுவாரு. யாமட்டோனால ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட அந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, அது இல்லாம இந்த ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட அந்த நெக்லஸ் நருட்டோ கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் இவரால இப்படி சப்ரஸ் பண்ண முடியும். யாமட்டோ நருட்டோ கிட்ட இருந்து அந்த 9-tailed ஃபாக்ஸோட சக்கராவை சப்ரஸ் பண்ணும்போது அது நருட்டோவோட உடம்புல இருந்து போகும்போது பார்த்தா எல்லா மனுஷங்களுக்குமே அந்த அவுட்டர் ஸ்கின் லேயரை எடுத்துட்டோம்னா உள்ள அந்த சதை தெரியும்ல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நருட்டோவோட அவுட்டர் ஸ்கின் எல்லாமே உறிஞ்சிருக்கும். அங்கங்க நருட்டோவோட ஸ்கின் இருக்கும். நருட்டோ இப்படி கஷ்டப்படுறத பாக்குற சக்குராக்குலாம் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். நருட்டோ உடம்புல இருந்து அந்த 9-tailed ஃபாக்ஸோட சக்கராவை சப்ரஸ் பண்ணும்போது வலி தாங்க முடியாம ரொம்பவுமே கத்துவான். சாயும் ஒரோச்சிமாரும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருப்பாங்க. டான்சோ அந்த கெல்லட்டு முட்டாள் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, எதை பத்திடா பேசணும் அப்படின்னு கேட்பான் ஒரோச்சிமாரு சாய் கிட்ட. டான்சோ ஒரு மெசேஜ் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, உண்மை என்னன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது இங்க பாரு, என்கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லா பேசிக்க, ஒவ்வொரு வார்த்தையுமே கரெக்டா இருக்கணும், இல்லைனா நீ செத்துருவ அப்படின்பா ஒரோச்சிமாரு. டான்சோ என்ன சொன்னாரோ அதை பொறுத்து தான் நான் பேச முடியும், அந்த மெசேஜ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா மிச்சத்தை நான் உங்ககிட்டே விட்டுறேன் அப்படின்னு சாய் சொல்லவும் ஒரோச்சிமாரு சிரிப்பான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சைலண்டா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரோச்சிமாரு அவனோட ஸ்னேக் ஜுவாடோ யூஸ் பண்ணி சாயோட கதையை முடிச்சிருவான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த சீக்ரெட் ஆஃப் த பேட்டில் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஆன்பு பிளாக் ஆப்ஸோட விசாரணை அறிக்கையை காட்டுவாங்க. அந்த ஸ்க்ரால் ஓபன் ஆகும். சாயை பத்தின சப்ஜெக்ட் ஃபைல் இருக்கும். யாமட்டோ சாய் ரொம்பவே மிஸ்டீரியஸான ஆளு. இந்த வில்லேஜை விட்டு போன சாஸ்கேக்கு பதிலா டீம் 7ல ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட ஆளு. சரியான ஆர்டிஸ்ட். அதே மாதிரி அவனோட டிராயிங்ஸை அவனால உயிரோட கொண்டு வர முடியும். சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரால்ங்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி. அவனுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸுமே கிடையாது. அவனுக்கு சோஷியலைஸா பழகவே தெரியாது. சில நேரங்கள்ல மற்றவங்களை கடுப்பேத்தி அந்த சிச்சுவேஷனையே மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிடுறான். அதே மாதிரி சாய் த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கான். ஃபவுண்டேஷன்ங்கிறது ஆன்புலயே இருக்க ஒரு செப்பரேட் டிவிஷன். இதை கிரியேட் பண்ணதே டான்சோ தான். இத தேர்ட் ஹோகாகேக்கு அகைன்ஸ்டா பண்ணியிருக்கான். லீஃபுக்கு யாரு பெட்டர் லீடரா இருக்க முடியும்னு காமிக்கிறதுக்காக. இந்த பாயிண்ட்லயே நல்லாவே தெரியுது சாய் அவனுக்கான டான்சோ கொடுத்த சீக்ரெட் மிஷன்ல இருக்கான்னு. எப்படியோ அப்படின்ட்டு யாமட்டோ அவரோட மாஸ்க கழட்டுவாரு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கிறக்கே விட மாட்டேன் அப்படின்பாரு. சுனாடே இன்னும் இல்லைங்கிற சீல குத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.